சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்ம சொரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். மெய்யன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் வி பாண்டியன் அவர்களுக்கும் அவரது நேயர்களுக்கும் வணக்கம். இங்கே இப்போ நான் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நம்ம சைவ சித்தாந்த நூல்களில், சாஸ்திரங்களில் மெய்கண்ட தேவர் அவர் எழுதின சிவானந்த போதம் இருக்குல்லவா, அந்த நூலிலிருந்து ஒரு பாடல். அதாவது, மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாழும் சாதியுண்டு, அநேக குல மனிதருண்டு, மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் முன்னோர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது, இந்த மனித பிறப்புல, மனித தோற்றத்துல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி 7 வகை தோற்றம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தருக்கினம் என்று சொல்லப்பட்ட அந்த 7 வகையான தோற்றத்துக்குள்ள அமரருங்கிற தோற்றம் முதல் வகையான தோற்றமும், 2வது மனு என்ற தோற்றமும் குறிப்பிடப்படுறாங்க. அதாவது விலங்கு நிலைக்கு மேற்பட்ட நிலை. அப்ப 5 அறிவை பெற்றவை விலங்கு, 6 அறிவை பெற்றவன் மனு. அப்ப 7ஆம் அறிவை பெற்றவன் அமரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லவா? அந்த 6 அறிவையே மனிதன் பெறவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப 6 அறிவை பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டால், வேதத்துக்குள்ள போனா, பாண்டியன் நீங்கள்லாம் முனைவர் பட்டம் வாங்கினதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். 6 அறிவு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிருங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. வேதத்தை கொண்டு நிரூபிக்கணும், முடியாது. அப்ப 5 அறிவு பெற்ற விலங்குகளாக தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, செவிச்சுவே இல்லாதவர்களே முதல்ல விலங்குன்ட்டாங்க. நீங்கள் தமிழ் இலக்கியங்களெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள்லாம் மனிதர் இல்லைன்னு ஒத்துக்குங்க. முதல்ல பின்னாடி வர்ற இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் சிவானந்த போதம் சொல்லக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாழும் சாதியுண்டு, அநேக குல மனிதருண்டு, மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பு அறுக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் முன்னோருங்கிறாங்க. இப்போ பிறப்பை அறுக்க நீங்கள் வரணும், அதுதான் அருமைங்கிறாங்க. எது பிறப்பு அறுக்க வரும் அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நான் மகதி, அல்மகதி, இமாம் அல்மகதிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு வரணும். சும்மா எதையோ சொல்லிவிட்டு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன், தகுதி இருக்குன்னு நான் நிறுவுறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் மேலும் மேலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கான பதிலே என்ன சொல்லாமல் இருக்கீங்க. அல்லது நேர்காணலுக்கு அல்லது ஒரு விவாதத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுவும் நீங்கள் பண்ணலை. அது சம்மந்தமான அறிவிப்பும் கொடுக்கல. இல்லாத சொல்லுங்கள், நான் எங்கள் இடத்துல நான் ஏற்பாடு பண்ணுறேன், இங்கே வர்றதுக்கு சம்மதிங்க. அதை விட்டுட்டு மேலும் மேலும் நான் அடுத்த வெளியத்தில் காமிக்கிறேன்னு சும்மா மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்களோ இல்லையோ, தமிழர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாமல் மெய்ஞானத்தை பற்றி, அல்லது நீங்கள் இந்த ஆசிவகம்னு நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் அதை மீட்டெடுத்தேன்னா சொல்லிட்டு இருக்கீங்க அல்லவா? நீங்கள் ஏற்கனவே ஆசிவகத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லும்போதே உங்கள்ட்ட உள்ள பொய்மையும் உங்கள்ட்ட உள்ள ஃப்ராடு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஆசிவகத்தை வீடியோ போடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வச்சுக்கிறேன். சரியா? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் அள்ளி கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அது நீங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம். அதை முதல்ல நீங்கள் ஏற்கனவே இறைவன் அல்லது இறை என்பது யார் என்ற கேள்விக்கு ஒற்றை சொல்ல சிவன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னீங்க. அது நான் இல்லைன்னு நான் சொன்ன பதிலுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் போட்ட வீடியோவில் நீங்கள் வரல ஏதோ நான் அதை அப்படி பேசினேன், இதை இப்படி பேசினேன், நான் தான் அந்த நல்ல ஆன்டி கிரைஸ்ட்டு,
அதை பற்றி சிலர் பேசியது உண்டுன்ட்டு 19 பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கியே. 19 இங்கே பேசக்கூடாது. நான் தான் பேசினேன், உங்களோட முகத்தை காமிச்சு தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போயும் அப்படி தானே பேசுகிறேன். நீங்களும் பேசுங்க, என் பேரை சொல்லுங்கள். சும்மா தாடி வச்சா பத்தாது, குடுமி வச்சா பத்தாது, வெள்ளையில் நூல் சேலை கட்டிட்டு வந்தால் பத்தாது, மெய்ஞானி ஆக முடியாதான் சொன்னீங்கல்ல. நீங்கள் நெத்தியில் வந்து வெள்ளையாக சாம்பலை பூசிட்டு வந்தால் நீங்கள் மெய்ஞானி, கடவுள் அருள் பெற்றவள் ஆகிடுவீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? பட்டினத்தார் என்னமா சொல்றாரு? நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை, மாமரையினுள் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாய் என்றார். மாற்றி பிறக்க நீங்க வகை கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாற்றி பிறக்குதானே என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அதே தெரியல. நான் பயாலஜிக்கல் தாங்கிறீங்க என்னமோ. நான் ஒரு கருவின்றீங்க. எதுக்கு கருவி நீங்க? நட்டா போல்ட்டா ஸ்பேனரா? என்ன கருவி நீங்க? மெய்ஞானத்தையும் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களையும் கொண்டாந்து பொருத்திக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் மெய்ஞானத்தை பற்றி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே பொது வழக்கு போடணும் பார்க்குறவங்களாம். யாரும் போடாமல் இருக்காங்க. நீங்கள் பகிரங்கமாக உங்கள் வீடியோவில் அடுத்து நீங்கள் வரக்கூடிய காணொலியில் நான் இந்த மாதிரி ஒருத்தர் விமர்சனம் போட்டிருந்தாரு, அவருக்கு வந்து நான் இப்படிலாம் பேசிட்டேன், அவரை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானே வழக்கு போட வேண்டியிருக்கும். நான் போடாட்டியும் என்னை தொடர்கின்றவர்கள் உங்கள் மேலே போடுவாங்க. புரியுதா? மெய்ஞானி இல்லைன்றீங்க. நீங்கள் மெய்ஞானி இல்லைன்னு ஒத்துக்கோங்க. அப்புறம் கடவுள் அருள் பெற்றவனு சும்மா ஒரு குரூப்பை போட்டுருங்க. கடவுள் அருள் பெற்றவன் யாருமோ? கடவுள் யாருன்னு உங்களுக்கு என்னது தெரியல. சில நேரத்தில் கடவுளுங்கிறீங்க, சில நேரத்தில் இறைவனுங்கிறீங்க, சில நேரத்தில் இறைங்கிறீங்க, அப்புறம் வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வர்றீங்க. தமிழில் வார்த்தைகள் எல்லாம் எல்லா சொல்லும் பொருளுடைத்து. புரியுதா? சொல்லாய்வு பண்ணுறேன்றீங்களே, எல்லா சொல்லும் பொருளுடைத்துன்னு இருக்காங்கல்ல. இப்போ கடவுள்னா அது ஒரு தனிச்சொல், இறைவன் அப்படின்னா அது ஒரு தனிச்சொல், இறை அப்படின்னா ஒரு தனிச்சொல். எல்லாருக்கும் தனித்தனியாக பொருள் இருக்கு. அந்தந்த பொருளுக்கு அந்த இதை அங்கங்கே தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு 19 எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விளக்கமே இல்லை. ஏற்கனவே நீங்கள் சொன்ன அந்த பதிலுக்கு நான் திருப்பி உங்களுக்கு சொன்ன பதிலுக்கு இன்னும் பதில் நீங்கள் சொல்லலை. அதை விட்டுட்டு நீங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்த நகர்வை நோக்கி போயிட்டே இருக்கீங்க. உங்கள் காணொலியில் நீங்கள் போட்ட வெளியத்துக்கு நான் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தேன். நீங்கள் அதுக்கு அநாகரிகமான முறையில் அசிங்கமாக என்னை வந்து பேசி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதுக்கு நான் திரும்பவும் ஒரு பதிலாக என்னுடைய கருத்தாக நான் போட்டிருந்தேன். அதையும் தாண்டி நீங்கள் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, தவறாக வந்து ஒரு கணிப்பு போட்டு என்னமோ வீடியோ போட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கவே இல்லையே. நாங்களும் அப்படியே விட்டுருணுமா? அப்படிலாம் விட மாட்டோம். பதில் சொல்லுங்க. நாங்கள் போட்டிருந்த பதில் நான் உங்களுக்கு பதில் தர்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் பதில் வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க கமெண்ட்டில் நம்பி அதை பதிவு பண்ணேன். ஆனால் நீங்கள் அதை டெலீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்? மற்றவங்களாம் பார்த்துருவாங்க, உங்கள் நேயர்கள்லாம் பார்த்துருவாங்கண்ணா. அந்த பயம் இருந்துச்சுன்னா ஏன் நீங்கள் அப்படிலாம் சொல்லணும்? என்னிடமிருந்தே கற்றார் என்று அர்த்தமா? உங்கள்கிட்ட கற்றுக்கிறது என்ன இருக்குது? உங்கள்கிட்ட கற்றுக்கிட என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். அதாவது அதெல்லாம் உங்களை மாதிரி நானும் இறங்கி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இல்லைனாக்க நல்லா சொல்லி விட்டுருவேன். உங்களுக்கு பதிலாக போட்ட அதே வீடியோவை நான் இன்னும் பல தளங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். யாருமே அதை டெலீட் பண்ணலை. உங்கள் இதில் போட்ட பதிவு மட்டும் எப்படி டெலீட் ஆகும்? சில பேர் கேட்ட கமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது யூடியூப்பே டெலீட் பண்ணிடுது அப்படின்னு அவங்களே அசிங்கமாக திட்டிருக்கீங்க. யூடியூபுக்கு தான் வேலையா? நீங்கள் போகிற கமெண்ட்டு, ஒருத்தவங்க போகிற கமெண்ட்லாம் டெலீட் பண்ணுறது தான் வேலையா? எனக்கு நேரடியாக நீங்கள் என்னுடைய பேரை பயன்படுத்தி, நான் சொன்ன பதிலை பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு சரியாக தனியாக நீங்கள் வந்து வருத்தம் தெரிவித்து போடுவீங்களோ அல்லது உங்களை வந்து நிரூபித்து நான் பொய்யன்னு நிரூபித்து போடுவீங்களோ, எப்படினாலும் போடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் தவறு,
அப்படின்னு நிரூபித்து கூட போடுங்க. நான் சொன்னதுக்காக நீங்கள் அதை ஒத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறதான் சரின்னு நிரூபிங்க. நிரூபிச்சுட்டு போடுங்க, வெளியே போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு ஏன் போகிறீங்க? சரி, ஏதோ 1 போட்டிங்க 2 போட்டிங்கன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பாட்டில் போயிட்டே இருக்கீங்களா அடுத்தடுத்துன்ட்டு. அப்போ நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா? எப்படி? இப்பயே உங்கள் மேலே 1000 குறைகள் சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி போட்டிங்கன்னு வைங்க, அதில் உள்ளது எல்லாத்தையும் என்னால் இப்பயே கொண்டு நீங்கள் என்ன போட போகிறீங்கிறதே எங்களுக்கு இப்பயே தெரியும். முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சில பார்த்தா தெரியும்பாங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஒரு புத்தகத்தினுடைய நூல் தலைப்பு பார்த்தாவே தெரிஞ்சிடும் பாதி. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் அதனுடைய 4-5 பக்கங்களை படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் சொல்கிற தலைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கம், அதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்திலேயே தெரியுது எங்களுக்கு. நீங்கள் சும்மா எதையோ நினச்சிக்கிட்டு கற்பனையில் இதுதான் ஆசீவகம், இதுதான் அது, நாங்கள் தான் அதை மீட்டெடுத்தோன்ற கற்பனையில் இருக்கீங்க. அதை பற்றிலாம் இப்போ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். முதல்ல அந்த சாப்டரை முதல்ல புரிஞ்சுக்கங்க. 7 வகை தோற்றம் இருக்குல்ல, அந்த 7 வகை தோற்றத்தில் அமரருங்கிறவங்க யார் சொல்லுங்க முதல்ல. ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அப்புறம் போங்க. 7 வகை தோற்றத்தில் அமரருங்கிற தோற்றம் யாருன்னு சொல்லுங்க. அடக்கம் அமரருள் உயிக்கும்னு சொல்லியிருக்காருல்ல வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காருல்ல. எப்படி அவர் சொன்னாங்க? யார் அவங்க? அதை சொல்லுங்க முதல்ல. பட்டினத்தார் ஏன் சொன்னார் மாற்றி பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்களே? என்ன மாற்றி பிறக்கிறதுனா என்ன? செவியில் சுவையை உணராதவர்கள் யாருன்னு சொல்றாங்க? மாக்கள்னு சொல்றாங்களே. செவியில் சுவையை உணரலைன்னா மாக்கள்ங்கிறாங்க, விலங்குன்றாங்க. இப்ப விலங்காக இருக்கிறவர்கள் நரன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும். முதல்ல நரன்கிற நிலையிலேருந்து அப்புறம் அவன் மக்கள்ங்கிற நிலைக்கு மாறணும். மக்கள் நிலையிலிருந்து அப்புறம் தேவருங்கிற நிலைக்கு அவங்க உயரணும். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியது, ஆன்மீகமாக அகமியத்தில் நடக்கக்கூடிய செயல்கள். இதெல்லாம் உடம்பையே வச்சுக்கிட்டு பேசாதீங்க. தேவர்கள் யாரு, தேவ தூதர்கள் யாரு, இறை தூதர்கள் யாரு, அவர்களுடைய லட்சணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு பேசணும். சும்மா நான் கடவுள் அருள் பெற்றவர் அல்லது இறைவன், நான் இறைவனுடைய அருள் பெற்றவர் அப்படின்னோ, நான் தேவதூதன் அப்படின்னா நீங்களா சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னால் நீங்கள் போய் அதை விமர்சனம் பண்ணவும் கூடாது. அது அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய தெளிவு, அது ஆன்மீகம் சார்ந்தது. அதை நீங்கள் போய் விமர்சனம் பண்ணி அல்லது நீங்கள் அதை போய் அசிங்கப்படுத்தி பேச முடியாது. நீங்கள் அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அதை விட உயர்ந்த அறிவு நிலை உங்களுக்கு இருந்து அது ஒருவர் சொன்ன கருத்து போய் நிரூபிக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த இறைவனுக்கான நீங்கள் விளக்கத்துக்கே நீங்கள் என்ன வரலையே, அதையே நீங்கள் வரல. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ முதல்ல நான் தான் அந்த மெய்ஞானின்னீங்க, அதுக்கப்புறம் கடவுள் அருள் பெற்றவர்னீங்க, அப்புறம் அதுக்கு நான் மறுப்பு சொன்னோன்னே நீங்கள் இப்போ அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் எடுத்த மாதிரிக்கே வேற ஒரு பக்கம் போயிட்டு திரும்பவும் நான் கடவுள் அருள் பெற்றவர்ன்றீங்க. மக்களை ஏமாத்துறீங்க, பெரிய பெரிய பாவங்களை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுறீங்க. ஆமாம், நான் திரும்ப கேட்குறேன், உங்களுடைய இதில் இதுக்கு முன்னாடி வெளியிட்ட காணொலியில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 5ஆம் தமிழ்ச்சங்கம்ன்ற வார்த்தையை திரும்ப பயன்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் நடத்துறது தமிழர் சங்கமா தமிழ் சங்கமா? உங்களுக்கே தெரியலையா? அது குழப்பத்தில் இருக்கீங்களா? 5ஆம் தமிழர் சங்கம்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. ஆனால் உச்சரிக்கும் போதெல்லாம் தமிழ்ச்சங்கம்னு சொல்கிறீங்க. கடந்த வீடியோவில் நீங்கள் நடத்துகிறது தமிழ்ச்சங்கமா? அதுக்கெல்லாம் ஏற்கனவே பல விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க தப்பா. அப்புறம் இப்போ திடீர்னு தமிழ்ச்சங்கங்கிறீங்க. அதை முதல்ல தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அப்புறம் தமிழ்ச்சங்க அறக்கட்டளைன்னு வேறு பின்னாடி போடுறீங்க. அறக்கட்டளையா சங்கமா? இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது, சொசைட்டி ஆக்ட்ஸ்ன்னு இருக்குது, ட்ரஸ்ட் ஆக்ட்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் சங்கத்தை எதில் பதிவு பண்ணியிருக்கீங்க? சொசைட்டி ஆக்ட் கீழே பதிவு பண்ணியிருக்கீங்களா, ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, சங்க அறக்கட்டளைன்னு போகிறீங்க. அதனால் தமிழர் சங்கம் அறக்கட்டளைன்னு போட்டிருக்கீங்க. யாரோ உங்களை தப்பாக வழிநடத்தி
அல்லது நீங்களே மற்றவங்களாம் ஒன்றும் தெரியாதுன்னு நீங்களே மற்றவங்களை ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆக நீங்கள் வந்து தமிழர் 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ கடந்த வீடியோவில் மட்டும் நீங்கள் வந்து 5ஆம் தமிழ்ச்சங்கம் அரசியல் களம் காணப்போகிறது, தமிழகத்தை விடுவிக்க போகிறது, ஏன் இந்தியாவையே தான் விடுவிக்க போகுது, இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா விடுவீங்க, யாரும் உங்களை தடையே சொல்லலை, தடுக்கவே இல்லை. புரியுதா? ஆனால் உண்மையை பேசுங்க. இதுதான் நாம் அப்படிங்கிற அந்த கொள்கை தெளிவோடு இருங்க. தமிழர் சங்கம்ங்கிறதும் தமிழ் சங்கம்ங்கிறதும் ஒன்றா? தப்புங்க. அனாவசியமாக தேவையில்லாமல் மற்றவருடைய சாபத்தை இறைவன் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சில தவறான கருத்துகளுக்கு எல்லாம் அவர் இறைவன் கொடுக்குற சாபத்தை எல்லாம் வாங்கி தலையில் கொட்டிக்காதீங்க. நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் வழி நடத்துகிறேன் காப்பாற்றுறேன்னு சொல்லி கொண்டு நீங்களே பெரிய சிக்கலை மாட்டி விட்டு போவீங்க பொருள் எல்லாரையும். இல்லை, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் நீங்களே அடுத்து தமிழரா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும் பொருள் எல்லாரும். நிறைய இடத்துல தமிழர்கள் நீங்கள் விழிச்சுக்கோங்கிறீங்க. நீங்கள் தமிழர்கள் விழிச்சுக்கோங்கன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் தமிழரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. முதல்ல தமிழை வளர்க்குறதுக்கு பாருங்கள். நானே யதார்த்தமாக பார்த்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தங்க அதை வந்து விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, நீங்கள் வந்து சகோதரர் நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு எழுத்துப்பிழை இருந்ததாக ஒருத்தவங்க சுட்டி காமிச்சாங்க. அதை அவர் எவ்வளோ கண்ணியமான முறையில் அடுத்து மாற்றிக்கிட்டார்ல. அவர் தமிழ் மேலே அக்கறை வச்சுருக்கிறாரா, நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள் வந்து தமிழக செய்திகள்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி தப்பாக உச்சரிக்கிறீங்க. நீங்கள் தமிழருங்கிறீங்க. உச்சரிக்கும் போதே அதில் உள்ள தப்பு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். அதில் வந்து ஒற்று வரணும்னு சொல்லி தமிழக செய்திகள்னு போட்டுங்களே நானே உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன். உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருக்கேன். அதெல்லாம் உடனே மாற்றிக்கோன்னு வேறு சொல்லியிருக்காங்க உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க. இது வரைக்கும் மாற்றலை. இப்போ அண்மையில் வெளியிட்ட அதே காணொலியிலையும் திரும்பவும் அதே தவறுடைய தான் அது வருது. தமிழக செய்திகள்னு போடுறீங்க. தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் உள்ள ஒரே செய்தித்தாள் இந்த தமிழக செய்திகள் என்னும் செய்தித்தாள். நீங்கள் தமிழே தெரியல, உங்களுக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத தெரியல, எழுத்துப்பிழை இல்லாமல் பேச தெரியல. அப்புறம் நீங்கள் தமிழர்களுக்காக போராடுறேன், தமிழுக்காக போராடுறேன், தமிழ் தேசியவாதிங்கிறீங்க. யாரங்க நம்புற சொல்றீங்க இதெல்லாம்? ரொம்பவும் குக்கிராமங்களில் வாழ்கிறாங்கல்ல, அதாவது பள்ளிக்கூடத்துக்கே வந்து படிப்புக்காக போகாதவர்கள், அவர்கள் கூட பேசும்போது ரொம்ப எளிமையாக அழகான தமிழில் என்ன செய்கிறாங்கனாக்கா எழுத்துப்பிள்ளை எல்லாமே உச்சரிக்கிறாங்க. ஊர் திருவிழான்னு அழகாக சொல்லுவாங்க. தமிழ் தாயின்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளோ சொற்கள் இருக்குது. நீங்கள்லாம் அகத்திணை புறத்திணைன்னு பேசுகிறீங்க தானே. தமிழக செய்திகள் அப்படின்னு ஒற்றோட வரும்ன்றது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் தமிழர்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் வாங்கினீங்க? நீங்கள் பிஹெச்டி வாங்கினது வேற ஒரு துறையாக இருக்கட்டும், தமிழருக்கு போராடுறேன், தமிழ் தேசியத்துக்காக போராடுறேன், தமிழுக்காக போராடுறேன்னா எப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் பொய்யே சொல்கிறீங்களா? உங்கள் மேலே சந்தேகம் வருது எல்லாருக்கும். முதல்ல எங்களுக்கே வருது. யாரும் உங்களை என்ன கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான். சங்கத்தில் உங்களை எப்படி நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க? அரசாங்கத்தில் உங்கள் சங்கத்தை பதிவு பண்ணிட்டீங்களா? தமிழர் சங்கம்னு பதிவு பண்ணியிருக்கீங்களா? தமிழ் சங்கம்னு பதிவு பண்ணியிருக்கீங்களா? தமிழர் சங்கம்னு நீங்கள் வந்து பாதிக்கு பேசுகிறீங்க, பாதிக்கு தமிழ் சங்கம்னு பேசுகிறீங்க. மாற்றங்கள் வரப்போகிறது என் மூலமாக தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. என் மூலமாகன்னா 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக தான் மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ தான் நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அந்த தேர்தலில் 5ஆம் தமிழ்ச்சங்கம் பங்கேற்க போகிறது. அதில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன்.
ஸோ தமிழர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் இந்தியாவிற்கும் கூட விடுதலை கொடுக்கறதுக்கும் நாம தான் காரணமாக இருக்க போகிறோம். 5ஆம் தமிழ்ச்சங்கம் தான் காரணமாக இருக்க போகிறது. அப்புறம் தமிழர் சங்க அறக்கட்டளைங்கிறீங்க. ஆக நீங்கள் வந்து அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் தவறான இடத்துல பயன்படுத்துகிறீங்க, தவறான முறையில் பயன்படுத்துகிறீங்க, தவறுதலான செய்திகளை, தப்பான செய்திகளை மேலும் மேலும் பதிவு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கீங்க. ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அரசியல், சமூக, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளோடு நிப்பாட்டிக்கிட்டு அதை மட்டும் பாருங்கள். நாங்களாம் யாரும் கேள்வி கேட்கவே மாட்டோம். ஆன்மீகம், மெய்ஞானம், மெய்ப்பொருள், தமிழர் இறையியல், தமிழர் மெய்யியல், தமிழ் மெய்யியல், இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு, கடவுள், அருள், இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தப்பான கருத்துக்களை மனிதர்கள்ட்ட, மக்கள் மத்தியில் பரப்பாதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதல்ல. அது மேலும் மேலும் வந்து சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் இறைவனை அடைவதற்காக தேவ யோனி, தேவ ஆவிடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மெய்யான சர்க்குரு பிரானை அடைந்து, அந்த தேவ ஆவிடை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவ யோனியிலிருந்து பிறந்தவர்கள் தேவர்கள். இதை பற்றி எந்த தமிழ் நீதி இலக்கியங்கள் பேசலை. மேலை நாட்டு இலக்கியங்கள் கூட பேசுது, திருவிவிலியத்தில் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நீங்கள் தான் அதெல்லாம் போலின்னு வேற சொல்லிட்டீங்க. அதை மாற்றிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்கன்னு வேற புலம்புறீங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கிறீங்க, ஏதாவது பேசிக்கிறீங்க. அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. அதாவது கோபமாக பேசுவது, அடுத்தவர்களை அநாகரிகமாக, இழிவாக, ரொம்பவும் சரியல்லாத துணியில் பேசுவது, இதெல்லாம் தவறு. அதான் பெரியவர்கள், கற்றவர்கள் அல்லது வயதில் முதிர்ந்தவர்கள் கூட செய்ய மாட்டாங்க. இப்போ கற்றோர் செய்யலாமா அதை? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே உயர்நிலை அடைகிறதுக்கு தான். தோன்றிற் புகழோடு தோன்றுக ஏன் சொன்னாங்க? புகழோட தோற்றம் இருக்குன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து பயாலஜிக்கலாக பிறப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக அவங்க மறுபடியும் பிறப்பாங்க. அப்படி இருக்குங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்ன தமிழ்ன்றீங்க, தமிழருங்கிறீங்க, என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் தெரியாதவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் பர்த்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவர்கள் உங்களோட உயர்ந்தவர்கள் ஆகிறாங்கல்ல. இப்போ தமிழர்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்குது? தமிழ் பேசுகிறது அதே தப்பு தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் அந்த கருத்தாவது நீங்கள் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ரைட்டுன்னு விடலாம். நீங்கள் எல்லாத்தையுமே தவறாக பேசிக்கிட்டு கருத்து தவறாக பேசுகிறீங்க. உங்களுடைய ஆழ்ந்த உட்கருத்து தவறாக இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தமாக தவறாக பேசுகிறீங்க, மெய்ஞானம் சம்மந்தமாக தவறாக பேசுகிறீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுறது எல்லாமே அந்த அரசியல் மட்டும்தான் தெரியுது. அந்த அரசியலும் தவறான அரசியலாக இருக்குது. தமிழர்கள் வந்து எந்த உயர்நிலையை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு முற்றிலும் அப்படியே முரணான, நேர் எதிரான ஒரு பாதையில் வழிநடத்துகிற மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு சொன்ன பதிலுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லைன்னா நான் மேலும் மேலும் உங்களுடைய தவறுகள் எல்லாத்தையும் நான் சுட்டி காட்டுவேன். உங்களுடைய ஆன்மீகம், மெய்ஞானம் சம்மந்தப்பட்ட, உங்கள் தமிழ் சங்கம், தமிழர் சங்கம் சம்மந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் நான் வந்து விமர்சனம் வைப்பேன். இந்த காணொளிக்கும் சரி, இதற்கு முன்னாடி நான் உங்களுடைய காணொளிக்கு பதிலாக வெளியிட்ட காணொளிக்கும் சரி பதில் சொல்லுங்கள். திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்கிறார்? கற்றேண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றேண்டு வாரா நெறிங்கிறார்ல.
இப்போ நீங்கள் கற்றதனால் மெய்ப்பொருளை கண்டிருந்தா தானே நீங்கள் மீண்டும் பிறவாமல் இருக்கக்கூடிய அந்த நெறிக்குள்ளே தலைப்பட முடியும். இப்போ மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கான ஒரு நெறி இருக்கிறது, தமிழில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? பட்டினத்தார் என்ன சொல்றாரு? மாதா உடல் செழித்தாள், வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா அப்படிங்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல இன்னும் ஒரு பிறப்பு எடுத்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ கவனமா இருக்காங்க மெய்ஞானிகள், அது தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த உலகத்திலேயே ஆட்சியை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், அதிகாரத்துக்கு போகிறேன், விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தவறாக வழி நடத்துறீங்க. அரசியலுக்கு வரணும்னா யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ எல்லாருக்குமே அதிகாரம், உரிமை இதெல்லாம் இருக்குது. அவரவருக்கு ஏற்ற மாதிரியான அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. உயர்நிலைகளுக்கு அடைவதற்கான தகுதி உள்ளவர்கள் அதுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் பாண்டியனுங்கிற பேர் வச்சதுனால எல்லாத்தையும் நான் தான் மீட்டெடுக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன்ற முடிவுக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு பேர் மட்டும்தான் பாண்டியன்னு வச்சுருக்காங்க. ஆனால் பாண்டிய வம்சத்திலே பிறந்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லவா? தமிழர்களின் வரலாறை மீட்டெடுத்த தமிழ் திரு கு செந்தில் மல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அவங்க எவ்வளோ அரசியல் பணி செஞ்சுருக்காங்க, சேவை எவ்வளோ பண்ணியிருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களெல்லாம் பேசி பாருங்க. தமிழ் அவர் பேசுவது போன்று உங்களால் பேச முடியுதா? தமிழை வளர்க்குறேன்றீங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்றீங்க. நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சிருமா? நம்ம அணு உலையை கட்டினாங்க, உடைச்சிருவாங்க, அழிச்சிருவாங்கன்றீங்களே. நீங்கள் தான் இதை காப்பாற்றினா இப்போ இறைவன் யார்? இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தமிழ் வளர்ந்து வந்துருச்சுல்ல, வளர்த்தது யாருங்க? யார் வளர்த்தா? நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ பிண்டாரிகள்ங்கிறீங்க, பிராமணர்கள்ங்கிறீங்க, யூதர்கள்ங்கிறீங்க. இவர்களெல்லாம் எந்த மொழியை எப்போ அழிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? நீங்கள் அப்படி அழிச்சது, அவங்க அழிச்சிட்டாங்கன்றது உண்மையாக இருந்தால் இப்போ தமிழே இருக்காது. இப்போ எப்படி தமிழ் இருக்குது? தமிழில் இல்லாதது என்ன? எல்லாத்தோடையும், எல்லா வளத்தோடையும், எல்லா மொழிச்சிறப்போடையும் இன்னும் தொன்மை மாறாமல் தமிழ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவர்கள் அழிச்சிட்டாங்கங்கிறீங்க. ஏன் உங்களை மாதிரி ஆளுங்க தான் அழிக்கிறீங்க? மெய்ப்பொருளை அழிக்கிறீங்க, மெய்ஞானத்தை அழிக்கிறீங்க இல்லவா? இப்படிலாம் பேசாதீங்க. தமிழில் பிராமணர்கள் எழுதிய அந்த இலக்கியங்களுக்கெல்லாம் இணை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க தான், இயற்றிருக்காங்க தான், இல்லைன்னா நான் சொல்லலை. ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு நீங்கள் கார்னர் பண்ணக்கூடாது. தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அழிக்கிறது தான் சிலருடைய வேலை அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசுகிறீங்களே. நீங்கள் தமிழை அழிக்காமல் இருக்கீங்களா? உண்மையான தமிழை அழிக்கிறது யார்? நீங்கள் தானே. இந்த உலகத்திலேயே திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவ்வளவு இனிமையாக வடிவமைக்கப்பட்டு இயற்றப்பட்ட ஒரு மெய்ஞான நூல் அது. அதை யார் எழுதுனது? அதை ஏற்றுனது யாருன்னு தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் பொய்யின்ட்டீங்க வேற. வாதவூரடிகள் யார்? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதினாரே. அந்த 2 அடிக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? முதல்ல கடவுள் அருள் பெற்றவன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு மனச்சாட்சி உறுத்தலை? தமிழில் தானே எழுதி வச்சாங்க அதெல்லாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு எழுதினாரே. அந்த வரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுன்னா நீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க.
எவ்வளோ பெரிய இலக்கியம் அதெல்லாம். அந்த ஞான நூலை வந்து யாருங்க ஏற்றுனது? ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அறிவு நுட்பத்துக்கும் அந்த இதுக்கு நீங்கள் ஈடாகுவீங்களா? அவங்கெல்லாம் இறைவன் அருள் பெற்றவர்கள். நீங்கள் இறைவன் அருள் பெற்றவர்னு சொல்லிட்டு என்ன இங்கே போய் ஆட்சியை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இறைவன் அருள் பெற்றவர்கள் யாரும் இந்த உலகத்தில் உள்ள எதையுமே விரும்ப மாட்டாங்க. பற்றை நீக்கி விடுவார்கள். தாரேஷனை, புத்திரேஷனை, அர்த்தேஷனைன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் பற்று, புத்திரப்பற்று, தாரப்பற்று இதெல்லாம் நீக்கிட்டு போயிடுவாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொன்னார் அல்லவா, அப்படி போயிடுவாங்க. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ன தெரியுமா சொல்றாரு? பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறார். இறைவன் அருள் பெற்றவர்கள் இவங்களாம் யாரு? உங்களை மாதிரி போலியா பேசிட்டு இருந்தாங்களா தமிழை? நீங்களாம் தமிழை அழிக்க பாடுபட்டு இருக்காங்கன்ட்டு யாரே ஒருத்தவங்களை சொல்லி இப்படியெல்லாம் போய் அபாண்டமாக வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இதற்கெல்லாம் உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலுக்கு வாங்க, நல்லது செய்யுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க, அதிகாரத்துக்கெல்லாம் வாங்க. சும்மா ஒரு 1000 வீடியோ போட்டுட்டேன், 5 லட்சம் பேர் வந்து என்கிட்ட நேயர்களாக இருக்காங்க, நான் உடனே ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணாதீங்க. பண்ணலாம், உங்களுக்கு நான் உரிமை இல்லைன்னா சொல்லலை. அடுத்தவங்களை குறை சொல்லி அல்லது அடுத்தவர்களுடைய மனநிலையை கஷ்டப்படுத்தாதீங்க, அவர்களுக்குள்ள காயத்தெல்லாம் ஏற்படுத்தாதீங்க. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஆரம்பித்த அரசியல் கட்சி அந்த தலைப்பில் இருந்த அந்த எழுத்து பிழையை வந்து உடனே சரி செஞ்சுக்கிட்டாங்களே. இப்போ தமிழை வந்து அவங்க வளர்க்குறாங்களா? நீங்கள் தமிழக செய்திகள்னு போடுறதுக்கு இவ்வளோ நாளாக தயங்கிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் தமிழை வளர்க்குறீங்களா? கொஞ்சமாவது நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி நடத்துகிறாங்களே அண்ணன் சீமான் அவர்கள், அவர்களை போல நீங்கள் ஒரு மேடையில் ஒரு மணி நேரம் பேசிடுங்க பார்க்கலாம். இத்தனை வருஷமா வந்து மக்களுக்கு சேவை செய்து அரசியல் களமாடிட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் 1000 காரணம் சொல்லி என்னென்னமோ சொல்லி நீங்கள் வந்து பண்ணுங்க. ஆனால் நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. உங்கள் பக்கம் 1000 குறைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பக்கம் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சுட்டி காமிக்க நினைக்காதீங்க. நாங்கள் அரசியல் பேசுறதுக்காக நான் இதை சொல்லலை, எங்களுக்கு அது தெரியவும் தெரியாது, தேவையும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த அரசியலுக்குள்ள ஆன்மீகத்தை, மெய்ஞானத்தை தப்பாக புகுத்துறீங்க, தவறான கருத்துக்களை பரப்புறீங்க. இன்னும் எவ்வளோ அரசியல் தலைவர்களை பற்றி பேச முடியும், ஆனால் நான் அதெல்லாம் பேச விரும்பலை. சும்மா உங்களுக்கு கருத்து போட்டதுக்கே உங்கள் இதில் நீங்கள் என்ன சொன்னீங்க? இவர் வந்து ஏதோ ஒரு பின்புலத்திலேருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறார், போயின்னு கிடந்து குதிச்சிங்கல்ல. இங்கே இந்தியாவில் யாருக்குனாலும் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்க முடியாது, அது ஒவ்வொருத்தருடைய உரிமை அது. ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோ நிறுவனமோ அரசாங்கமோ அவங்கவுங்களா இருப்பாங்க. நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கங்க. நீங்கள் செஞ்ச குறைய தவற நான் சுட்டி காமிச்சேன், அவ்வளோதான். அது தவறு இல்லைன்னா நீங்கள் அதை நிரூபிக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நிரூபிச்சிட்டேன். இல்லையா இன்னும் கூடுதல் நிரூபணம் வேணும்னா நான் தயாருங்கிறேன் விவாதத்துக்கு. நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லாமல் நீங்கள் மேலும் மேலும் வேறு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கலுங்கிறத யோசிச்சுக்குங்க. அல்லது நீங்கள் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு விமர்சனமும் அதுக்கு எதிர்வினையும் இந்த சமூகத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் சமூகம் சும்மா விடாது உங்களை, ஞாபகம் வச்சுக்கோங்க.